அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பையர் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்முடைய நீட் சிலபஸ்ல 8வது அலையில் இருக்கக்கூடிய வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி. ஆங்கிலத்துல தெர்மோடைனமிக்ஸ் யூனிட் நம்பர் 8. ஓகே சார், நீட் தேர்வில் 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அறை வெப்பநிலையில் 20 டிகிரி சி இருக்கும் போது ஒரு கோப்பை தேநீர் டி நிமிடங்களில் ஸ்மால் டி நிமிடங்களில் 90 டிகிரி சியில் இருந்து 80 டிகிரி சிக்கு குளிர்கிறது எனில் அதே அறை வெப்பநிலையில் ஒரு கோப்பை தேநீர் 80 டிகிரி சியில் இருந்து 60 டிகிரி சிக்கு குளிர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? இது டி என்று சொன்னால் இது எவ்வளவு? 4 தெரிவுகள். 13/π 10 × டி, 13/5 × டி, 10/13 டி, 5/13 டி என்று 4 தெரிவுகள். இதை எப்படி சால்வ் பண்றது? நியூட்டன் விதி நமக்கு தெரியும். நியூட்டனின் குளிர்வு விதி. பொருளொன்றின் வெப்ப இழப்பு வீதம். வெப்ப இழப்புனாலே என்ன அர்த்தம்? வெப்பநிலை குறைகிறது. வெப்பநிலை குறையும் வீதம் அப்பொருளுக்கும் சூழலுக்கும் உள்ள வெப்பநிலை வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். பொருளுக்கு உள்ள வெப்பநிலை எப்படி சார் சொல்றது? இந்த 90 எடுத்துக்கிறதா 80 எடுத்துக்கிறதா? வெரி சிம்பிள், சராசரி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்ப இந்த விதியை ஒரு சமன்பாடு எழுதணும்னா, ஒரு ரிலேஷன் ஒரு கோவையை எழுதணும்னா T1 - T2, T1 உயர் வெப்பநிலை, T2 குளிர்ந்த வெப்பநிலை, அதாவது தாழ் வெப்பநிலை, divided by T ஜெனரல் ஃபார்முலா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்ன எதிர் நேர் விகிதத்தில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சராசரி T1 + T2/2 - TS. TSங்கிறது இதெல்லாம் என்னது சார் பார்க்கலாம். TS என்பது அறை வெப்பநிலை. நமக்கு வந்து ரெண்டு கேஸ்லயுமே 20 டிகிரி சி கொடுத்துட்டாங்க. சரி, T1 தொடக்க வெப்பநிலை, T2 இறுதி வெப்பநிலை, ஸ்மால் t என்பது நேரம். இப்ப நிகழ்வு 1 பொறுத்த அளவுல T1 90 டிகிரி, T2 80 டிகிரி, TS 20 டிகிரி, T T நிமிடங்கள். நிகழ்வு 2 பொறுத்த மட்டும் T1 வந்து 80 டிகிரி. ஏன்னா 80ல இருந்து 60க்கு எவ்வளவு நேரம் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ T2 60 டிகிரி, TS அதுல மாற்றம் இல்லை, அதே அறை வெப்பநிலைனாங்க, அதனால 20 டிகிரி சி அப்படியே போட்டாச்சு. இப்ப கிடைக்கக்கூடியது வந்து இது T வந்து T' நிமிடங்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப T' மதிப்பை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்முடைய ஆன்சர். சரி, இப்ப மதிப்பு வெளிப்படுத்திவிட்டால் மதிப்பு என்ன சார்? நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க? T1 - T2, அப்ப 90 - 80 போட்டாச்சா? டிவைடட் பை T இஸ் ப்ரொபோர்ஷனல் டு T1 + T2/2, 90 + 80/2 - TS - 20. அவ்வளவுதான். அப்ப இது எவ்வளவு வரும்? 90 - 80 10 டிவைடட் பை T. அது எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கு? 90 + 80/T எவ்வளவு சார் வரும்? 85. 2 × 2 அளவு தான் 85 - 20 அப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணா 10/T இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 85 - 20 65. இது 1வது தொடர்பு. சரியா? அடுத்தது 2வது இந்த இடத்துல இதுக்கு பாத்தீங்கன்னா T1 - T2 80 - 60 டிவைடட் பை T'. இந்த T T' கொடுத்துருக்கோமா, அதனால T' is proportional to T1 + T2/2, 80 + 60/2 மைனஸ் அதே TS 20 டிகிரி. இப்போ 80 - 60 கழிச்சா என்ன வரும்? 20/T' போட்டாச்சு. இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இது 80க்கும் 60க்கும் சராசரி எவ்வளவு? 70 - 20 போட்டாச்சு. அப்ப 70 - 20 50. ஆக முதலாவது ரிலேஷன் வந்து 10/T இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 65, ரெண்டாவது வந்து 20/T' இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 50. இந்த ரெண்டு தொடர்புகளையும் நம்ம ஒரு சமன்பாட்டு வடிவத்தில் எழுதிடலாம். எப்படி சார்? 10/T டிவைடட் பை 20/T. அந்த பக்கம் 65 இஸ் ஈக்குவல் டு 65 டிவைடட் பை 50. இப்ப 10/T டிவைடட் பை 20/T' எழுதுறதுக்கு பதிலா T'/20 போட்டு இன்ட்டு போட்டுக்கலாம் இல்லையா? தலமாத்தி போட்டு பெருக்கலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இது இன்வெர்ஸ். சோ மதிப்பு வெளிப்படுத்திக்கிட்ட ஏற்கனவே பார்த்ததுதான். சமன்பாடு 1 மற்றும் 2 படி 10/T × T'/20. நான் சொன்னேன் டிவைடட் பை போடும்போது தலமாத்தி போட்டு பெருக்கலாம். T'/20 சீக்வல் டு 65/80. T' மட்டும் இங்க வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் அங்க கொண்டு போயிருங்க. இந்த 20 அங்க போனா மேல போயிடும், இந்த 10 அங்க போனா கீழே வந்துடும். 20 டிவைடட் பை 10, ஏற்கனவே அங்க 65 இருக்கு, Tயும் அந்த சைடு போகும்போது மேல போயிடும். T டிவைடட் பை 10 × 50. ஒரு 10 10, 2 10 20. அப்ப 2 × 65 130 டிவைடட் பை 50. சைவருக்கு சைவர் அடிச்சிட்டா 13/5 × T. 13T/5 அல்லது 13/5 × T எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். குளிர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் என்பது 13/5 × T. நமக்கு கொடுக்கப்பட்ட 2வது தெரிவு, 2வது ஆப்ஷன், 2வது விடை சரியான விடை. சரியா? சரி,
நம்ம வேறொரு கணக்கு அடுத்த காணொளியில இதே சாப்டர், அதாவது வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்த காணொளி காணும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.